ஹச்சப்பு ராசுண்ணா. ஓகேண்ணா. இவங்களும் பார்த்தீங்கன்னா 2000 தரண்ணா. சரிங்கண்ணா. 2000க்குண்ணா. இது ஒரு பால் பார்த்தீங்கன்னா 20 பீஸ்ன்னு சொன்னாங்கண்ணா காட்டில். சரிங்கண்ணா. நம்ம அவ்வளோ சொல்லணும்ண்ணா. 18 லிட்டர் சொல்கிறேண்ணா. சரிங்கண்ணா. இதுவும் 18 சொல்கிறேண்ணா. நம்ம கேரண்டியா ஒரு 17 லிட்டர் கேரண்டி கொடுத்துலாம்ண்ணா. ஏன்னா 20ன்னு சொல்லுவாங்க, 18 சொல்லுவாங்க. நம்ம சொல்லிடுறோம் அவங்கள்ட்ட போனா சவட்டனை பொறுத்தா பாலோட. சில பேர் சவட்டர் போட மாட்டாங்க. சவட்டை பண்ணாதான் பால் பொறுத்த அளவுக்கு. சரிங்கண்ணா. மாடு வாங்கிட்டு போய் இவ்வளவு கறக்குன்னு போய் கட்டி வச்சிருந்தா எப்படி கறக்கும் பால்? அப்பெல்லாம் கறக்க சவட்டர் பண்ணா எந்த மாடுமே கறக்குங்கண்ணா. இதை பாத்தீங்கன்னா ஒரு அம்சம் இது குளிக்கும் போது பாத்தீங்கன்னா அழுத்தமா இருந்தாலும் நல்லா பாத்தீங்கன்னா அம்சமா தெரியுமாங்க மாடு. சரிங்கண்ணா. பார்த்தா உங்களுக்கே தெரியும், அம்சமா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி இவங்களும் பாத்தீங்கன்னா நல்ல மடி பாயிண்ட். சரிங்கண்ணா. இந்த காம்புல அமைஞ்சிருப்பானா, கருங்காம்புல காம்பு நல்லா இருக்கும் பாருங்கண்ணா. ஓகேண்ணா. நல்லா சின்ன காலில் குட்டை காலில் நல்ல மாடு பார்த்துட்டு அழுத்தமாக இருந்தாலும் நல்லா கறவை அடிக்கணும். அது சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்ல ஒரு கறவைத்தன்மை உண்டுண்ணா இதுக்கும். இது ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா மூஞ்சி அமைப்பாக இருக்கும் பாருங்க. அதாங்கண்ணா. நல்லா ஒரு மாடை கட்டணும் இப்படி கட்டணுங்களா? அம்சமாக கட்டலாண்ணா. நல்லா இருக்குண்ணா. சரிங்கண்ணா.